அன்னியத்து முறையா பாரு உண்ணவே மாட்டாரா நான் என்ன சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட என்னடா சொல்லிக்கிறேன் இங்க வரக்கூடாது சொல்லிருக்கீங்களா இப்பதான் வந்தேன் சரி யாராக இருந்தாலும் சரி பகவராக இருந்தாலும் தேடி வந்து விட்டால் நானும் தேடி வந்து விட்டால் அதுக்கு மரியாதை கொடுப்பது என்னுடைய வழக்கம் முதல்ல எட்டி ஒத்துட்டான் அப்புறம் தொட்டு கும்பிடுறான் ஐயா சாமி 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 உங்க சூத்த அதுல வை அதுல உட்காருக்கா அமருங்க நார்தா நார்தா என்ன நார்தா 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 மகமணிவரே ஆரம்பத்தில் கோபமாக நடந்து கொண்ட சமதள வைக்காதே இல்ல அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை உனக்கு தேவை என்ன அது இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு இருக்குது எங்க இருந்தாலும் ஆள் மாறி இது என்ன தவப்பாய் என்று என்ன தவப்பயனை எந்த தவப்பயனை நான் அறியேனே இறையில் தரிசனம் தான் மறவேனே அந்த பாத்துகளை அறுத்த திமாரி மாதவ நாரத மாமுனியே சரண் வருக வருக குமை கடையே 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 தப்பா நினைக்காத அவர் யாரு நம் நாட்டை தேடி வந்திருக்கிறார் அவருக்கு எதாவது ஆகி போச்சு உயிரே போச்சு யார் மேல பழி வரும் அதாங்க அந்த மாலையில இருந்த மாட்டு உனி அவரை புடிச்சு இருந்தது ஜெய் 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 நாதாரியா அங்கே அப்போ உனி கட்சிங்குதுயா அப்படியே ரத்தத்தை டேய் மோசமான ஆள் அவரு சாபத்தை விட்டாருன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேனே டேய் 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 இறங்கி போனேன் கோபம் வந்துச்சுன்னா அவர் சாபத்தை விட்டுருவாரு அவர் யாரு தெரியல 2 லிட்டர் பால் வாங்கி 4 லிட்டர் தண்ணி ஊத்தினு வருவாரு சட்டையை வாரி போட்டு
அரண்மனை நாடி வந்திருக்கிறார். அவங்க தக்க மரியாதை அவர் கொடுங்க. ஏதோ ஐயா பாவம் செய்ய வந்து விட்டார் என்றுதான் நான் அவர்கள் கோபப்பட்டேன். ஆமா ஆமா உன்னுடைய ஆட்சியில் குறை என்பதே கிடையாது. ஆட்சியர் குறையா? ஐயா நாரதர் வந்தா ஆ, ஆசீர்வாதம் பெற்று விட்டோம். ஆமா. புறா போட வேண்டாம் தெக்க வச்சையா. ஆ. புறா போட தெக்க வச்சையா. எங்க போறீங்க? எங்க போறீங்க? அதான் போச்சு, போ. போகும்போது போகும்போதே எங்க போறேன்னு கேட்கலாமா? போகும்போது ஏய், வாடா. எல்லாம் உங்க நன்மைக்கு தான். எங்க? நான் கேட்பதே உங்களுடைய நன்மைக்காக. என் ஆட்சியில குறை இருக்கான்னு கேட்டு எந்த விதமான குறை இல்லைன்னு ஆனா போகும்போதே எங்க போற ஆனா பெற்றாரு நீங்க. ஏய், என்னடா எழுந்திரு. எழுந்திரு, போ. ஏய், இல்ல, போடா, எடுத்து வந்து முடி போடு. யாரு? சொத்துனா நீ கேட்ட. ஏய், உன்னை மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். ஏய், டேய் வெறி பிடிச்ச நாயா. அங்க அடிக்கிற போட்ட என்னாச்சுன்னு போட போட்ட அங்க அடிக்கிற என்னாச்சு அட போட வாய போட ஏய் உண்மை அண்ணே அப்பா ஏய், ஏய், ஐயா ஒருத்தன் நான் சொல்றேன் போன குறுக்குல போனாலும் போலாம் ஆனா பூணூல் போட்டோம் குறுக்குல வந்து எங்க போட்டு கேக்குறான் போய் போறது கேட்கறானா? அது மாதிரி கேட்க கூடாது எதற்காக கேட்டேன் தெரியுமா? ஏன் இதுக்கா கேட்ட? எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக தான். நான் இப்ப நான் கெட்டு போட்டு நன்மை செய்ய வந்துக்கிறேன். அவனுக்கு உனி போட்டீங்க ஏய், உனக்கு சாபத்தை கொடுத்து விடுவேன் நான். நாங்க சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு தான் வந்தோம் சாம்பார் ஊத்தி வந்தோம் சாம்பார். ஏய், என் கோபத்திற்கு யாராகி விட்டார். அடடே அதனால் இப்பொழுது நீ ஊமையாக போக கிடவது. ஓம் நமோ நாராயண நாராயண. வேண்டாம். இந்த சாமியார் விட்டு சாம பலிக்கு போகுதுடா. நீ பேசுறா? ஊவேவா என்ன? ஊவே ஆ? ஊவே ஊவேவா ஆச்சியா? ஐயா அடா அடா ஊவேவா ஊவேவா நல்லா தானே வந்தா. டேய் 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 அழகு நிறுத்துறா முதல்ல பாரா. ஏத்துறா முதல்ல அழகு நிறுத்து. நல்லா தானே வந்த வண்டியில. நல்லா தானே மெத்த மேல போய் சாப்பிட்டா. கோழி கறி இன்னும் கொஞ்சம் வச்சு தானே சாப்பிட்டா. இப்போ நான் வா பேக் வாத்து மாதிரி கத்துறா. அவவா சுவாமி அவவா ஆமா நம்ம நாட்டு நாடி வந்தாரு. ஆமா ஊவே டேய் ஊவே சனினா என்னதான் சொல்ற? ஏய் ஊவே ஊவே நான் போனமா பாவி அப்பயே சொன்ன வித்வாம்பல்ல தாண்டா விசறக்கணும். அவவா 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 ஊவே ஜவா ஜவா உனக்கு ஏன் அந்த வேலை? போய் அவருடைய பாதத்தை பணிந்து ஒரு பக்தியான பாடலை பாடு. மன்னிச்சு இவனுக்கு விமர்சனம் தருவார் போ. எப்பேற்பட்ட தவறுக்கு மன்னிப்பு உண்டு. நீ ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல செஞ்சுட்ட. அவ அவர் கால ஒரு மணி கடை வா. நீ ஊவே அவன் ஊவே மாவே ஆடே மாவே ஓ பாப்பாவே ஓப்பாவே சாமி வாங்க வா வா சாமி. டேய் 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 அட பாவியா. அவர் சாமி கிட்ட போய் பாதத்தை பண்ணிச்சேன்னா மன்னிப்பு கேள்றானா அவங்க பாப்பா வேண்ட அவங்க அக்கா வேண்ட. டேய் டேய் பாப்பாவை உட்கார்ந்து ஓரமா பாக்க. சாமி அவனை நீ விமர்சனம் கொடுத்துறாமா. டேய் டேய் டேய்
ஏய், முதல்ல நீ பாடின பாட்டுக்கு விளக்கம் தெரிஞ்சாதான் உன்னை விடுவ நீ. சாமி உங்க கடா சூத்த வைக்கணும். ஆமா, கடா வேணா, குட்டி வச்சுக்கா. கடாட்சம். கடாட்சம். என்ன பாட்டு பாடின? பாட்டு சாமி உங்க பாதத்தை பார்க்கத்தான் போகிறேன். உங்க பாதத்தை தான் காட்ட மாட்டேன். மறுபடியும் அங்கேயே போறேன். சுவாமி நல்ல பாட்டு தான் பாடிக்கிறான். சாமி கால கீழே வந்தல மணி சவுண்ட் கேட்டு நடந்துச்சு. இந்த ஆள் ஏன் உதவாங்கன்னு எனக்கு புதா தெரியுது. சர்ச்சு போட காணும் பாப்பா. அந்த விஷயத்தை என்ன உன்னுடைய ஆட்சியில் மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ஆனால் இருந்த மொழிதிலும் நாட்டு மக்கள் எல்லாம் உன்னை பற்றி குரலாகவா? ஆமா ஏன் சிங்கத்தின் பிரதைக்குள்ள தெரியுமா? என் நாட்டு மன்னரோ எந்த ஒரு குறையும் இல்லாமல் அனைவரும் பார்த்துக் கொள்கிறார். மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் இருந்தாலும் உங்களிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. குறை என்று உரைக்கிறீர்களே, குறை என்றால் என்ன குறையை கண்டீர்கள்? விவேகம் இருக்கின்றது. ஆனால் நீ சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கின்றார். ஆனால் உன்னுடைய சிராசிலே மணிமுடி இல்லையே. என்ன வார்த்தை உரைக்கிறாய்? ஆட்சி செய்ய அரண்மனை இருக்கிறது, அவர்களுக்கு சிம்மாசனம் இருக்கிறது. கையிலே செங்கோலை ஏந்தி 66 கோடி அதிர்வத்திற்கு தான தலைவனாக இருந்த போதிலும் சிரசில் மணிமகனம் இல்லாதது உனக்கு ஒரு குறையாக போய்விட்டது. ஐயா ஏங்க நம்ம கிட்ட எவ்வளவு பணம், எவ்வளவு மணிமுடி, எவ்வளவு நகை இருக்குது. இப்பதான் புதுசா ஒரு மணிமுடி செய்யறேன். முடிவு புள்ளிடுவாங்க. நல்ல ஒரு உபாயம் சொல்றாரு. இருங்க கேளுங்க. அத சாமி சாமி ஆனா சொல்றது இந்தா சாமியா சொல்ற அனுமானம் பாத்துக்கிறேங்க. எப்ப பாக்குறேன்னு தெரியும். நான் உனிய ஏற்றுக்கொண்டு ஆட்சி செய்யாது தகாது. எந்த மணிமுடி தெரியுமா உனக்கு தேவை? எந்த மணிமுடி? தேவலோகத்திலே தேவேந்திரனுடைய சிரசிலே இருக்கிறது நவரத்ன மணிமுடி. அந்த மணிமுடியை கொண்டு வந்து அடக்கடா வாய் அரங்கட்ட நாயே. 33 தேவர்கள் அவனுக்கெல்லாம் தாய் இருக்கிற தேவை என்கிறேன். என்னில் பாதி அந்த கூட்டம் 66 அசுர கூட்டத்திற்கு பாதி கூட்டம் அந்த கூட்டம். உண்மைதான். அந்த பண்டலக அதிபதி தேவேந்திரனுடைய மணிமகனாக அலங்கரித்தால் சிறப்பாக இருக்கும். இவ்வளவுதானே? ஆமா. அவன் கூட நான் ஏன் போய் சண்டை போடணும்? முதல்ல நாம கேளு. சண்டை யாரு என்ன பார்த்தாலே போட்டு வந்தாங்க. நாயமா கேளு. அப்படி இல்லைன்னா பறித்து கொண்டு வந்து விடு. ஐயா நீ உரைத்த பிரகாரம் ஆமா. இப்போது புறப்படுகிற பொண்ணுலகம் அந்த மணிமகனை ஒரு நொடி பொழுதில் வாங்கி வந்து பிறகு ஒன்று அழைக்கிறேன். அப்படியே புறப்படு. போகலாம்.